ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆம்னி 2007 மாடல். இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ தான் புதுசாக பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இதில் இண்டிகேட்டருக்கான லைனு இண்டிகேட்டர்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். இண்டிகேட்ரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு பார்க்கணும். அப்படியே வந்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப்பு எல்லாமே பெயிண்ட்டு பட்டு உங்களுக்கு லைன் வரல. இது எல்லாமே எனக்கு ஒயரிங் பார்த்து வண்டி எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே வண்டிக்கு நம்ம பார்த்திங்கன்னா செட்டு ஒன்று வாங்கி போட போகிறோம். புது செட்டு ஒன்று வாங்கி போட போகிறோம். அதுக்கு எல்லாமே ஸ்பீக்கர்லாம் ஃபிட் பண்ணி லைன்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு டியூட்டர் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் மாட்டிவிட்டு உங்களுக்கு செட்டெல்லாம் கனெக்ஷன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் மவுண்ட் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இண்டிகேட்டரு லெஃப்ட்டு ரைட்டு எதுவுமே வேலை செய்யலை. இப்போ இந்த மவுண்ட் செட்டு நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த மவுண்ட் செட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மவுண்ட் செட்டு இப்போ நம்ம மாட்டியாச்சு. இப்போது இது வந்து செகண்ட்ஸ் தான் வாங்கி போட்டிருக்கிறோம். இப்போது இண்டிகேட்டர் ஆன் பண்ணுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இண்டிகேட்டர் வேலை செய்யுது. இப்போது லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடில் டெயில் லேம்புக்கு வர லைனு இண்டிகேட்டருக்கான லைன் வந்து கட்டாக இருந்தது. இப்போ அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இண்டிகேட்டரு வேலை செய்யுது. இப்போ என்னென்னா ஹெட்லைட் வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்தா ஹெட்லைட் எரியல. இப்போ இதோட நம்ம ஃபியூஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹெட்லைட்டோட கட்டவுட்டருக்கு பக்கத்தில் ஒரு ஃபியூஸ் கேரியர் வருது. அதில் ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ புது பீஸ் வந்து நம்ம மாட்ட போகிறோம். பீஸ் மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹெட்லைட்டை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹெட்லைட் எரியுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஹெட்லைட்டில் வர பிரச்சனை முடிஞ்சது. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ன் செக் பண்ணணும். ஹார்ன் அடிக்கல வண்டியில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி டெயில் லேம்ப் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரிவர்ஸ் லைட்டுக்கான இதெல்லாம் வந்துருச்சு. ரிவர்ஸ் லைட் இனி வந்து நம்ம இந்த பம்பரில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஆம்னியில் பார்த்திங்கன்னா எந்த லைனுக்குமே டெயில் லேம்புக்கு இண்டிகேட்டர் எதுக்குமே லைன் வரல. இப்போ எல்லாமே புதுசாக லைன் கொடுத்துட்ருக்கேன். எல்லாம் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இதை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லைட்டுக்கு வர லைன் எந்த லைனுமே வரல. இப்போ நம்ம லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ எர்த்து இந்த சைடு இதுக்கு பார்த்தீங்கன்னா எர்த்து வராமல் இருந்தது. இப்போ அந்த எர்த்தும் கொடுத்தாச்சு. இப்போ இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுலேயுமே லைன் வருது. இனி நம்ம ரிவர்ஸ் லைட்டை மாட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் லைட் ரெண்டுமே ஆன் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கான ஒயரிங் லைன்லாம் முடிஞ்சுது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு டெயில் லேம்பு ரைட் சைடு டெயில் லேம்பும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் அசம்பிளி ப்ளஸ் பார்த்திங்கன்னா டெயில் லேம்ப் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இண்டிகேட்டர் அப்பெல்லாம் நல்லாமே வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இண்டிகேட்டர் செட்டு நம்ம மாற்ற போகிறோம். புதுசு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஆஃப்டர் மார்க்கெட்டு இண்டிகேட்டர் அசம்பிளி தான். இப்போ இதை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் செட்டு எல்லாமே மாட்டி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்லேயும் மாட்டி முடிச்சாச்சு. ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் ஹார்ன் ஒர்க் பண்ணிவிட்டு அதையும் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டிக்கு செட்டு மாற்றியாச்சு.
ஸ்பீக்கரும் மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்னி ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட்டு அடுத்த வண்டியில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.